நாங்கள் நிறைய சொல்லலாம், ஆனால் நான் கொஞ்சமாகவே வாசிக்கிறேன். 2013 என் மகள் மிஸ் தமிழ் கனடாவா வந்தவ, குயினாக வந்தவ. அப்போ நாங்கள் ஜாயின் பண்ணிக்கலையே மகளுக்கு 18 வயசு, 24 வயசு மட்டுமே. ஓ ஜதுரிக்கு சாரி 16 வயசு, அதில் 24 வயசு மட்டும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணினாக்கள், வயசு கூடினாக்கள். அப்புறம் மகளுக்கு நான் சொன்னது, நீ அந்த மேடையில் போயம்மா நீ பார்ட்டிசிபேட் பண்ணி நீ 5ஆவதாக வந்தாலும் பரவாயில்ல, நீ அதில் போய் நடந்துட்டு வந்தால் காணும். அதைத்தான் நான் அவ சொல்லிவிட்டேன். அப்போ அவள் குயினா அவள் க்ரௌன் எடுத்துக்கொண்டு வந்தது. அது எப்படி அந்த அந்த டைமில் அது எனக்கு பெரிய ஒரு இதாக இருந்தது. அதில் இருந்து பயணித்து மிஸ் பியூட்டி ஆஃப் ஏஷியாவில் குயினாக வந்தவ 2015 பியூட்டி ஆஃப் ஏஷியாவில் குயினாக வந்தவ. அப்புறம் மிஸ் கனடா டாப் சாய்ஸில் 2017 வந்தவ. அப்போ இவ்வளவுத்தையும் நாங்கள் எடுத்திருக்கிறோம்னா ஒரு சின்ன வேலையில் உங்களை எல்லா பேரண்ட்ஸுக்கும் தெரியும். இப்போ நீங்கள் பயணித்து கொண்டிருக்கேக்க எவ்வளோ கஷ்டப்படுறீங்க உங்களோட பிள்ளைகளோட என்று சொல்லி. இது உடுப்பு மட்டும் இல்லை, பிள்ளைகளோட அழகு மட்டும் இல்லை, அவைகளோட கொஷன் அவைகள்கிட்ட கேட்குறது. காரில் போய்க்க நான் மகளை ஸ்கூலுக்கு விட போய்க்க சொல்லுவேன், அம்மா எப்படி வரும் இந்த இப்போ நேச்சரை பற்றி வரும், சமையலை பற்றி வரும், சமயத்தை பற்றி வரும், உங்களோட அழகை பற்றி வரும், உங்களோட அன்பை பற்றி வரும்னு போக போக வர சொல்லுவேன். வீட்டில் சமைச்சு கொண்டிருக்க சொல்லுவேன், நீ யார் அப்பா நித்திரை என்றாலும் பரவாயில்ல, அண்ணா நித்திரைனா பரவாயில்ல, நீ ஹீலை போட்டு நட, கிச்சனுக்குள்ளேயும் ஹோலுக்குள்ளேயும் நடந்து பழ, இப்படி என்றெல்லாம். ஒரே வீட்டில் பிரச்சனையாக இருக்கும், சில நேரத்தில் சத்தம் கேட்குது, அப்படி இப்படி என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, இப்படி கஷ்டப்பட்டா தான் நாங்கள் வெற்றி காணலாம்னு சொல்லி 3 டைட்டில் அவள் டைட்டில் எடுத்ததால் அவள் விட்டுட்டு நானும் இருக்கிறேன்னு சொல்லி மிஸ் பியூட்டி ஆஃப் ஏஷியாவில் அவள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்க மிஸ்ஸுக்கு நடந்தது. அப்போ இந்த பிள்ளையால் எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நான் செகண்ட் ரன்னரப்பாக வந்தேன் மிஸ்ஸஸில் வந்து 2015 தேங்க்யூ 2015 நான் தான் டேலண்டில் குயினாக வந்தேன். 2015 மிஸ் கனடா டாப் சாய்ஸில் போய் இது சசிக்கு நிறைய ஹெல்ப் பண்ணணும், எங்களை நிறைய என்கரேஜ் பண்ணுறது. நிறையனா சசியை விட இன்னும் கூட என்கரேஜ் பண்ணுவார். அதை விட எங்களோட சமூகம் எங்களுக்கு எல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணி எப்போ கண்டாலும் நல்லா செய்கிறீங்கள், உங்களோட பணி இன்னும் தொடர வேணும்னு சொல்லி எல்லாரும் என்கரேஜ் பண்ணுறதால நாங்கள் இப்படி நல்லா நான் வந்திருக்கிறேன், பிள்ளைகளும் வந்திருக்கேன். அதே மாதிரி நீங்களும் எல்லாரும் பயம் இல்லாமல் நீங்களா உங்களோட பாட்டில் கொஷன்களை நீங்களே எடுத்து தேடி எடுத்து இல்லாட்டி உங்களோட பேரண்ட்ஸோட கதைச்சு அப்படியே எல்லாத்து எப்படி ஆன்சர் பண்ணலாம், உங்களோட நடையல், உங்களோட ஆட்டிடியூட், உங்களோட பிஹேவியர் எல்லாம் பார்ப்பினா. அதை விட இன்னும் நீங்கள் கொஷன் என்ன கேட்டால் நான் அது சில கொஷன் என்னட்ட இருக்கு உங்கள்ட்ட எல்லாம் கேட்கறதுக்கு. நீங்கள் நல்லா செய்வீங்கள், எல்லாரும் நாங்களும் வந்து சப்போர்ட் பண்ணுவோம். வெள்ளிக்கிழமை எல்லாரும் வாங்கும். நன்றி.